இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வடவழி ரோட்டில் சிறுவாணி ரோட்டில் உள்ள லொக்கேட் சைட்டுங்க. இது வந்து 3 BH இண்டிவிஜுவல் வில்லா, டூப்ளெக்ஸுங்க. வீடோ மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20/40. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பெட்ரூம்லேயே வார்ட்ரோப்ஸு, தென் லாஃப்ட்டு, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், தென் டிவி, ஹாலில் வந்து டிவி, ஒரு ஷோகேஸ் வித் பூஜா பண்ணியிருக்கோம். தென் கிச்சன்லாம் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மகிட்ட வந்து 40+ நியூ கலர்ஸ் இருக்குது. அதில் வந்து இங்கே வந்து ஒரு 4 கலர்ஸ் நம்ம வந்து இந்த வீட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த 4 கலர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம உட்டன் கலருங்க. உட்டன் கலர் வித் ஒயிட்டு பாருங்கள். உட்டன் கலர் வித் ஒயிட், டிவி வித் அட்டாச் பூஜா. மேக்ஸிமம் வந்து ஹாலில் பொறுத்த வரையுமே ஒன்று டிவி யூனிட் வந்து ஹைலைட்டாக காமிக்கும், தென் பூஜா யூனிட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் இல்லைன்னா ஷோகேஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து நம்ம பூஜா அட்டாச் பண்ணுற மாதிரி பாருங்கள். பின்னாடி ஃபுல்லாகவே யூடியூப் சேனல் ஃபுல் பேக் சைடில் கொடுத்துருக்கோம். பேக் சைடு ஸ்டாக்கேஸ் வரனால நம்ம கம்ப்ளீட்டாக பாதி வால் இருக்கும், ஆஃப் வாலும் ஆஃப் ஓப்பனில் இருக்கும். நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்டாக்கேஸ் பின்னாடி சின்ன ரூம் மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் மாதிரி தெரியும், பட் அங்கே ஒரு டோர் இருக்கும். அப்படியே நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வரனால எப்பவுமே வந்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. டிவி யூனிட்டு இந்த வேல வரும்போது நம்ம பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா, நம்ம நைட் டைமில் நம்ம கிச்சன் போகும்போது எனிதிங் இப்படி உள்ள திங்ஸ் கொண்டு போகும்போது இடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த வே பக்கத்தில் நம்ம எந்த மாதிரி யூனிட் பண்ண போகிறோமோ அது டெப்த்து வந்து மேக்ஸிமம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்ஸ் பாருங்கள், நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஒரு பர்சன் வந்தாவே கண்டிப்பாக இடிக்கும். அதனால் நம்ம பூஜாவை ரைட் சைட்லையும் டிவி கொஞ்சம் இன்ச்சே கொண்டு வந்துருக்கலாம், ஷோகேஸ் அந்த மாதிரி டிசைன் கொண்டு வந்துருக்கலாம், இல்லை வேறு சைடு எங்கேயாச்சும் பூஜாவோட கொண்டு வந்துருக்கலாம். ஸோ அது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வாக்கிங் வே இருக்கனால அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பேட்டர்ன் கொடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி டிவி ஒரு ஒயர்ஸ் எல்லாமே பேக் சைடு கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு யூ டைப் பைப் போட்டுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம டிவி யூனிட் எந்த வாலில் பண்ண போகிறோமோ அதை பார்த்துட்டு அதோட ஒயர்ஸ் எல்லாமே வந்து வாலில் உள்ளே வர மாதிரி ஒரு யூ பைப் இருக்கும். அந்த பைப்பை கொடுத்தோம்னா நம்ம இங்கே ஒயர்ஸ் எடுத்துருப்போம், டிவி இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த பேக் சைடில் ஒயர் எல்லாமே ஹைட் ஆகிடும். தென் அதோட ஒயர்ஸ் எல்லாமே கீழே வந்துடுங்க. ஒரு 2 இன்ச் பைப்பை நீங்கள் பேக் சைடில் வாலில் வந்து கன்சீல் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒயர்ஸ் எல்லாமே ஹைட் ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி லைட்ஸ் வந்து ஒரு ஹைலைட் தான். எல்லா யூனிட்லேயுமே வந்து கபோர்ட்ஸு, வார்ட்ரோப்ஸு, ஷோகேஸு, பூஜா அந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம லைட்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து தனியாக தெரியும். ஸோ அதுவும் லைட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே ஃப்ளூட்டர் உட்டன் கலர் கொடுத்து ஒரு மார்பிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ஃப்ளோட்டிங்கில் ஒரு 2 ட்ராஸும் சீக்வன்ஸ் வரக்காண்டி ஒரு டிண்டர் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம், ஸ்லைடிங் கிளாஸஸ். தென் அட்டாச் பூஜானால ஒரு சிஎன்சி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பூஜா பொறுத்த வரையுமே டோர்ஸ் வந்து கஸ்டமைஸ் தான், நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே விநாயகர் வித் ஒரு பீகாக் ஃபெதர் கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஒரு ஃபெதர் உள்ள சின்ன சின்ன ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் பொறுத்த வரையுமே நம்ம வீட்டில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, யார் இன்டர்வியூ பண்ணுறோம் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள வந்து செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு கன்ஜஸ்ட்டாக இருக்காது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஃபோட்டோஸ் எங்கெங்கேயோ நம்ம ஸ்கூப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிஃபோரே உங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குதோ நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. லைட்ஸ் மஸ்ட்டு. இந்த ஒயிட் கலரில் இந்த கோல்டன் நாப்ஸ் கொடுக்கும்போது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கு பாருங்கள். கீழே வந்து 4 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சில பேர் ட்ராஸ் கேட்பாங்க, சில பேர் டோர்ஸ் கேட்பாங்க, இல்லை ஆர்எல்ஸ் எனக்கு எம்டி ஸ்பேஸ் விட்டுருங்க, செல்ஃப் வைப்பாங்க. அது நம்ம வீட்டில் பண்ணுறது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம திங்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம 4 ட்ராஸ் வித் ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். ஒரு அவுட்டரில் ஒரு பீகாக், ஒரு ஹேண்டில் கொடுத்து ஒரு விநாயகர், ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ மேலே வந்து கலர்ஸும் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் உட்டனில் ஒரு தீமில் டிவி வித் ஒரு பூஜா பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் எல்லா டோரும் உட்டன்னால நம்ம உட்டன் தீம் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்.
இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமில் ஆஸ் பர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோ வந்து ஒன் சைட் விண்டோ பிக் சைஸ் விண்டோ கொடுத்துட்டு இந்த சைட் விண்டோவை ஸ்கிப் பண்ணியிருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வார்ட்ரோப் வைக்க திங்ஸ் வைக்க ஸ்பேஸ் இல்லாதனால ஒரு 2 டோர் 3 டோர் வைக்கிறீங்க. பட் ஃப்யூச்சரில் வரும்போது திங்ஸ் வைக்க ஸ்பேஸ் கிடைக்காது. அப்போ அகைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ரெடிமேட் வார்ட்ரோப்ஸ். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம மேக்ஸிமம் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம திங்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்டோரேஜ் எந்த மாதிரி வேணும் நீங்கள் பிஃபோர் இன்ஜினியர்கிட்ட சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மெயின் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம தப்பிச்சிடலாம். இல்லைன்னா ஸ்பேசஸ் கிடைக்காதனால நம்ம வெளியேருந்து வார்ட்ரோப் வந்து பை பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நம்ம நியூ கலர் தான், ஒரு லைட் க்ரீன் வித் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பேக் சைட் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணி ஒரு ஒயிட் வித் லைட் க்ரீனில் ஒரு வார்ட்ரோப் லாஃப்ட்டு, தென் விண்டோ கீழே ஆஸ் பர் விண்டோ கீழே வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி ஒரு ட்ராஸோ கொடுத்துருக்கோம். இது மேலே ஸ்லாப்ஸ் போட்டோம்னா ஹேண்ட் பண்ணுறக்கு ஏன்னா மல்டி ப்ரப்போஸ் தான். எப்போவும் மேக்ஸிமம் வந்து விண்டோ கீழே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ரேல்ஸ் இல்லைன்னா ஒரு பே விண்டோ மாதிரி சிட்டிங் நம்ம ஏரியா கொடுக்கலாம். நம்ம ஸ்டோரேஜ் வித் செட்டிங் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டோரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு விண்டோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ரைட் சைடு ஒரு விண்டோ இருக்குது. ஸோ தாராளமாக லைட்ஸ் சன்லைட்ஸ் வருது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ தாராளமாக யூபிவிசியில் வார்ட்ரோப்ஸோ எனி ஃபர்னிச்சர் மெட்டீரியல், இதில் வந்து யூபிவிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியல் சொல்லுவோம். இதில் தாராளமாக நம்ம ஹோம் இன்டீரியர்லாம் பண்ணலாம். எப்படி சேரு, அந்த சேர்லாம் நம்ம ஏரியா எத்தனை வருஷமாக நம்ம சேரில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம வெயிட் தாங்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அதோட ஓரியன்டாக வருது தான் யூபிவிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியல். ஸோ தாராளமாக இல்லை ஹோம் இன்டீரியர், தென் கிச்சன், வார்ட்ரோப்ஸ், பூஜா, டிவி எனிதிங் நம்ம பண்ணலாங்க. ஹாலில் எப்போவுமே வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போய்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இன்னொன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அந்த பார்ட்டிஷன் ஸ்பேசஸ் விட்டுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 4 ஃபீட் இருந்தாலுமே நாங்கள் பார்ட்டிஷன் வைக்கணும் பிளான் பண்ணிடுறோம். கஸ்டமர்ஸும் இன்னைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாமே அப்படி தான் பண்ணுறீங்க. இந்த பார்ட்டிஷன்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஷட்டர்ஸ் கொடுக்கலாம். பட் சில்டன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக கிளாஸ் ஷட்டர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஹைலைட்டாக காமிக்கும். உள்ள லைட்ஸும் போடுங்க. லைட்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக அந்த பேனலிங் வருங்க கரெக்டாக அந்த வுட்டு கலர், அந்த பேனலிங்னாவே வுட்டு பேனலிங், டிவி, பூஜா அந்த 3மே பார்த்திங்கன்னா ரியல் வுட்டு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கேயும் நம்ம வந்து வுட்டன் கலர் கொடுத்துருக்கோம். மெயின் டோரு, பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே சேம் கலர் பாருங்கள். இது நியூ கலர் தான் பாருங்கள். நம்ம அப்படியே கிச்சன் பார்க்கலாம். கிச்சன் வந்து ஒரு ஒயிட் வித் டில்ட் க்ரீன் சொல்லுவோம். கிச்சன் வந்து ஒயிட் வித் டில்ட் க்ரீனில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு நம்மளுடைய டிவியில் பிளாக் கலர் கோல்டு கலர் நாப்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே அதேமாதிரி கோல்டு கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏன் அந்த டில்ட் க்ரீன் சூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம கிச்சன் டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் லைட் க்ரீனில் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு. ஒயிட் வித் ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரியும் அந்த ஜக் எல்லாமே ஒரு டில்ட் க்ரீனில் வரனால நம்ம அந்த கஸ்டமர்ஸ் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட வந்து 40+ கலர்ஸ் இருக்குது, நியூ கலர்ஸ் இருக்குது. யூபிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியலுங்க 4 நாள் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து நிறைய கலர்ஸ் நம்ம வீட்டில் என்ன கலர் பண்ண போகிறோமோ நம்ம அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம கலர் சூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும் பாருங்கள். இந்த ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேட்சாக இந்த டில்ட் க்ரீன் கொடுக்கும்போது ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. இப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கனால அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள். இந்த வால் பாக்ஸ், இந்த ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வந்து இந்த எங்கெங்கே வால் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் கொடுக்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நிறையா திங்ஸ் உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். க்ராசரிஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். பாருங்கள் இந்த செக்குடு கிளாஸஸ், இந்த மாதிரி டிண்டர் கிளாஸஸ், ஃபாஸ்டர்டு, அந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம அதுலேயும் நம்ம இது வந்து கஸ்டமைஸ் தான். அதுக்கு மேலே லாஃப்ட்டு பாருங்கள். கீழே வந்து ஒரு விக்கெட் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். 3 விக்கெட் பேஸ்கெட்டு. இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபங்கஸ் ஆகும்போது சில இன்செக்ட்லாம் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம டோர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு வெண்ட்டுக்கு வேண்டி நம்ம வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம். ஒரு டேண்டமில் ஆயில் புல் அவுட், இந்த கார்னரில் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். தென் கிச்சன் சிங்க்கு கீழே ஒரு 2 டோரு கொடுத்துருக்கோம் டஸ்ட்பினில் வைக்கிறதுக்கு வேண்டி. இந்த சைடில் வந்து டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டேண்டம் பாக்ஸ், இந்த ட்ரா வந்து
ஒன்று எஸ்எஸ்ல வரும். தென் அடுத்தது வந்து டேண்டம் மட்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கோட்டிங்கில் வரும். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெட்டீரியல் பண்ணுறோமோ அதிலே பண்ணலாம். பட் அந்த என்ன மெட்டீரியல் பண்ண போகிறோமோ அது எந்த இடத்துல இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்து பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து வுட்டில் பண்ணிங்கன்னா சிங்கில் அந்த வுட்டன் ட்ரா செட் ஆகாதுங்க. வார்ட்ரோப்ஸ்க்கு ஓகே. அதனால் இங்கே வந்து யூபிவிசி ஃபர்னிச்சர் மெட்டீரியல்னால நம்ம வந்து இந்த யூபிவிசிலேயே நம்ம வந்து ஒரு ஆயில் ப்ளவுட் செட்டப்பில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது தண்ணி பட்டாலுமே எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸ்மெல்லும் இன்செக்ட்னால ஏதோ ப்ராப்ளமோ எதுவுமே அரிக்காது. ஸோ அதனால் வந்து தாராளமாக யூபிவிசியும் அலுமினியம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். சிம்னிக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்னி ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சிம்னிக்கு தகுந்த மாதிரி எங்கேயுமே கேப் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இன்டீரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம்னியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சிம்னி, ஆரோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆரோ பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து உப்பு தண்ணி தான், சால்ட் வாட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆரோ போட்டிருக்கோம். அதையும் நம்ம என்ன பண்ணால் அண்டர் சிங்கில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மேலே இருக்க ஸ்பேசஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நிறையா ஸ்பேசஸ் கிடைக்கும், எங்கேயுமே டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நார்மல் ஹேங்கிங் உள்ள வால் உள்ள ஆரோக்கும் அண்டர் சிங்க் உள்ள ஆரோக்கும் மேக்ஸிமம் 5,000 to 8,000 டிஃப்ரென்ஸ் வருது. நீங்கள் கரெக்டாக ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பார்க்கலாம். கொஞ்சம் கிச்சன் பார்க்க வியூ நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் மெயின்டைன் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆரோ வந்து நீங்கள் மாட்டிட்டிங்கன்னா பின்னாடியெல்லாம் கை விட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா பேசிக்காக வந்து கிச்சன் வந்து நம்ம நீட்டாக வச்சுப்போம். சில இடத்துல வந்து க்ளீன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம விட்டுருவோம். அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கும். ஒட்டரை பிடிக்கும், லிசார்ட் வரும், தென் அது சாப்பிட காக்ரோச் வரும், தென் அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ அதனால தான் எங்கெங்கே க்ளீன் பண்ண முடியாத ஸ்பேஸை வந்து நம்ம எப்போவுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கிச்சன் பர்ஃபெக்டாக க்ளீனாக இருக்கும். அது பிளான் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் சேம் ரூம் சைஸ் தான். எப்போவும் மேக்ஸிமம் வந்து எந்த வீடாக இருக்கட்டுமே அந்த கீழே ஃப்ளோர் என்ன கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன பெட்ரூம் சைஸோ அதே மாதிரி தான் மேலேயும் வரும். இன்ஜினியர் அப்படி தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க, இப்படி தான் கட்டுவாங்க. நீங்கள் பிஃபோர் வந்து உங்கள் ரூம் சைஸ் சேஞ்ச் பண்ணணும்னா காஸ்ட் மாறும். காஸ்ட் தகுந்த மாதிரி தான் நம்ம பில்டிங்கு ஸ்பேசஸ் தகுந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதே தான் பாருங்கள், கீழேயும் ஸ்டோரேஜ் கம்மி தான், இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா 3 டோர் கொடுத்தா ஸ்டோரேஜ் கிடைக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சன்லைட் வர்றது ஒரு ரேர். ஏன்னா பக்கத்தில் வீடு இருக்கனால ஒரு ஈஸ்டோ நார்த்தோ வந்துச்சுன்னா சன்லைட் வர சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து தாராளமாக சன்லைட் வரும். அப்போது இந்த இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்க. விண்டோவை இங்கே 3 டோர் வார்ட்ரோப் வித்து விண்டோ கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இது ஒரு நியூ கலர்ஸ் தான். நம்ம கீழே வந்து ஒயிட் வித் லைட் க்ரீன், தென் டில்ட் க்ரீன், அப்புறம் டிவியில் பார்த்தீங்கன்னா உட்டன் கலர்ஸு. 4th கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கை ப்ளூ சொல்லுவாங்க. ஸ்கை ப்ளூவில் வித் ஒயிட்டில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கீழே வந்து லாஃப்ட் போடல, இங்கே வந்து நம்ம லாஃப்ட் போட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு மேலே டோர்ஸும் வார்ட்ரோப்ஸும் பண்ணியிருக்கோம். மோஸ்ட்டாக வந்து இந்த கடப்பாக்கல், ஃபெரோ சிமெண்ட்டு, தென் கிரானைட்டு போடலாமா பார்ப்பீங்க. உங்கள் பட்ஜெட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, காஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னா அந்த ஆப்ஷன் போங்க. பட் போனீங்கன்னா வெறும் டோர் தான் போட முடியும். உள்ளுக்குள்ளே வந்து ட்ராஸோ எனிதிங் எதுவுமே பண்ண முடியாதுங்க. நம்ம கஸ்டமைஸ் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ட்ராஸோ எதோ பண்ணனா கூட ஒரு 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா கிரானைட்லேயோ எதுலேயும் வந்து ஸ்க்ரூ பண்ண முடியாதுங்க. எரால்டைக் பேஸ்ட் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த எரால்டைக் வந்து ஒரு 2 to 4 இயர்ஸில் வந்து அந்த பிரேக் ஆகும். நம்ம அந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுறோமோ யூஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கிராக் விழும், தென் ஆட அமைக்கும், ஷேக் ஆகும், தென் ப்ராப்ளம் வரும். அதனால் வார்ட்ரோப்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எம்டிஆர் ஸ்பேஸ் விட்டுருங்க, நமக்கு தகுந்த மாதிரி யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒயிட் வித் க்ரீனில், மேலே வந்து ஒயிட் வித் ஸ்கை ப்ளூவில் பண்ணியிருக்கோம்பா. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். உட்டன் கலரில் ஃபுல்லாகவே ஒரு ட்ரெஸ்ஸிங், ஒரு மிரரு, பேசிக் டிசைன் தான். ட்ரெஸ்ஸிங் பொறுத்த வரையுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. கஸ்டமர்ஸ் சிம்பிளாக போடுன்னு சொன்னாலும் நம்ம சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லைன்னா இந்த வாலில் எந்தளவுக்கு டெக்கரேட்டிவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். ஏன்னா பட்ஜெட் தான், மெயின் பட்ஜெட் தான்.
ஒன்று கஸ்டமர் சாய்ஸ், அவங்க கேட்க மாதிரி தான் பண்ணி தர முடியுங்களா, நமக்கு டிசைன் தகுந்த மாதிரி அவங்க பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஒன்று அந்த இடம், ஒன்று பட்ஜெட்டு, ஒன்று கஸ்டமர் சாய்ஸ், அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து கஸ்டமர் சிம்பிளாக போக சொன்னால் நம்ம இந்த பேட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த வீட்டில் வந்து தேர்ட் ரூமுங்க. அந்த தேர்ட் ரூம் வந்து ஒன்று ஸ்மால் சைஸ் ரூம் தான் இருக்கும். ஒன்று கிட்ஸ் ரூம் சொல்லுவோம், இன்னொன்று ஸ்டடி ரூம் சொல்லுவோம், இன்னும் ஸ்டோரேஜ் ரூம் சொல்லுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் வித் ஸ்டடி ரூம். ஸ்டடி ப்ரப்போஸுக்கு வேண்டி நம்ம ஒரு டேபிள், ஸ்டடி டேபிள் ப்ரப்போஸில் கொடுத்துருக்கோம். அது கீழே ட்ராசஸ் கொடுத்துருக்கோம், லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா கீழே ஸ்டோரேஜ் கொடுத்தோம்னா லெக் வைக்க முடியாது. ஸோ ரொம்ப நாள் மடக்கி வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து லெக் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 4 ட்ராஸ் கொடுத்துருக்கோம். 2 சில்ட்ரன் இருக்கனால அவங்களுக்கு 2 ட்ராஸ் கொடுத்து 2 புக் செல்ஃப், ஓப்பன் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். புக் செல்ஃப்னால நம்ம வந்து பிளைன் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். இங்கேயும் நம்ம வந்து ஒரு லாவெண்டர் கலரில், ஒரு லைட் ப்ளூ வித் கலர் லாவெண்டர் கலரில் பெயிண்ட் பண்ணனால நம்ம இங்கேயும் ஒயிட் வித் ஸ்கை ப்ளூவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். 2 டோர் வார்ட்ரோப்ஸு, தென் லாஃப்ட்டு, அப்புறம் புக்ஸ் செல்ஃபுக்கு தகுந்த மாதிரி ஒரு வால் புக்ஸ் செல்ஃபும், ஒரு ஃப்ளோட்டிங்கில் ஒரு டேபிள் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம ஸ்டடி டேபிள், ஸ்டடி ப்ரப்போஸ்க்கு வேண்டி அங்கே ஒயர், லேப்டாப்பு, இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக இருப்பாங்க, நாளைக்கு பெருசாக லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி யூசேஜ் இருக்கும், பிரிண்டர்ஸ் வந்து யூசேஜ் இருக்கும். ஸோ பிஃபோரே வந்து அந்த நம்ம எந்த மாதிரி சாக்கெட் வேணுமோ அந்த மேக்ஸிமம் 10 amps மேலே சாக்கெட் வந்து கொடுத்தா பெட்டராக இருக்கும். 1க்கு 2 சாக்கெட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சாக்கெட் ஸ்கிப் பண்ணிடுங்க, ரீல்ஸ் இல்லைன்னா கீழேருந்து கொண்டு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, மேலே இல்லாமல்.